நாங்க இந்த இந்த தேர்வு துறை தேர்வு. இது எங்களுடைய ப்ரொமோஷன் பதவி உயர்வுக்காக நாங்க எழுதுற ஒரு தேர்வா இருக்குது. இது ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி வரும். 6 மாசத்துக்கு ஒரு தரம் 6 வரும். அதுல நாங்க டிஸ்கிரிப்டிவ் ஒரு பேப்பரும் எம்சிக்யூஸ்ன்னு சொல்ற அந்த கொள்குறி வினாக்கள் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு டைப்பும் வரும். அது ஏற்கனவே நாங்க எழுதிட்டோம். அது 60 மார்க்குக்கு எழுதிட்டோம். 40 மார்க்குக்கு இப்ப எழுதுறோம். இப்படி எழுதும்போது ஸ்ரீ லட்சுமி ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவள்ளூர்ல இருக்கிற இந்த ஸ்கூல்ல கொஸ்டின் பேப்பர்ஸ் மாத்தி கொடுத்துட்டாங்க. ரூம் நம்பர் 1 இருந்து 10 வரைக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பரும், ரூம் நம்பர் 11 இருந்து 16 வரைக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர். அதாவது எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ்க்கு எழுத வேண்டிய கொஸ்டின் பேப்பரை சபார்டினேட்டுக்கு கொடுத்துட்டாங்க. சபார்டினேட் எக்ஸாமுக்கு எழுத வேண்டிய கொஸ்டின் பேப்பரை எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ் கொடுத்துட்டாங்க. இதனால என்ன பாதிப்பாகுதுன்னா, கொஸ்டின்ஸ் மாறி வரும் பொழுது அவங்க திருத்துறவங்க இவங்க மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் வேற, இந்த கொஸ்டின்ஸ் மார்க்கும் அதே மாதிரி மாறும். இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன்னா, கண்டிப்பா ரீ எக்ஸாம் வச்சே தான் ஆகணும் சார். ரீ எக்ஸாம் வச்சாதான் இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா எல்லாருமே ஃபெயில் ஆகும். சென்டர் எழுதுற அத்தனை பேருமே ஃபெயில் ஆயிடுவோம். இதுதான் எங்களோட ரெக்வஸ்ட். இதை வச்சுதான் நாங்க கேட்டோம். தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே இந்த எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்குது. குளறுபடி இந்த இதுல மட்டும்தான் நடந்துருக்குது. ஆனா நாங்க இன்விஜிலேட்டர்ஸ் கேட்டோம். இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் இதா இருக்குன்னா அது எங்களுக்கு வந்ததே இதுதான் மேடம் வந்துச்சு. கொஞ்சம் பேப்பர் இப்படி வந்தது, கொஞ்சம் வந்துச்சு. நாங்க வந்ததை கொடுத்துட்டோன்றாங்க. வந்தது கொடுத்தானா என்ன அர்த்தம் தெரியல. அதனால எல்லாருமே அதைதான் எழுதணும். எழுதியதுக்கு அப்புறம் பார்க்கும் பொழுதுதான் அந்த டிஃபரன்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சது. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி இப்ப கேட்கிறோம். நாங்க கேட்கிற ஒரே ரெக்வஸ்ட் என்னன்னா, டிஎன்பிஎஸ்சி போர்டுல இருக்கிற ஆபீசர்ஸ் கேட்கறது என்னன்னா, தயவு செய்து இந்த ஸ்ரீ லட்சுமி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல எக்ஸாம்ஸ் எழுதின எல்லா ஸ்டாஃப், அரசு ஊழியர்கள் அனைவருக்குமே மறுபடியும் ஒரு எக்ஸாம் வச்சா நல்லா இருக்கும். அதுல நாங்க பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா கண்டிப்பா இந்த வாய்ப்பை இழந்து நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் பாதிப்பாகுது. அதுதான் எங்களோட ரெக்வெஸ்டா இருக்குது. இங்க வந்திருக்கிற அனைத்து துறை அலுவலர்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து, மெடிக்கல்ல இருந்து வந்திருக்காங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, கோஆபரேட்டிவ்ல இருந்து வந்தவங்களுக்கு சபார்டினேட் எழுதணும். அவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் எழுதி வச்சிருக்காங்க. அதான் இதுதான் சார். என் பேர் சரஸ்வதி.